ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் நடிகையோடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சே, யாருமே கண்டுக்கலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு, அப்செட் ஆகிட்டாராம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது. இது நார்மல் பஞ்ச் டைலாக் கிடையாது. இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்றது இப்போ நம்பர் நடிகை மூலமாக திரும்பவும் நிரூபணமாகிருக்கு. ஸோ இருக்கிற டைமில் நமக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குன்னா அதிலேருந்து எப்படி நல்லது பண்ணலாம், இல்லைனா எப்படி அடக்கி வாசித்து நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் எவ்வளோ டாப் ஆக்டர் எப்படி அடக்கி வாசிச்சிட்ருக்காரு. ஆனால் சில நடிகைகள் சும்மா ஒரு 10 படம் ஹிட் ஆகிடுச்சு, இல்லைனா ஒரு 10 வருஷம் சினிமாவில் இருந்துட்டாலே பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பந்தா காட்ட வேண்டியது. அப்படிப்பட்ட பந்தா நடிகைகள் தான் இந்த நடிகை. ஸோ இப்போ இவங்களுடைய நிலைமை இப்போது கவலைக்கிடமாயிடுச்சு. யாருமே கண்டுக்க கூட இல்லை, அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு இவங்க நிலமை. ஸோ முன்னாடியெல்லாம் நம்பர் நடிகை ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுமா. அவருடைய ரசிகர்கள் முதல் அதிகமாக ஷேர் செஞ்சுட்டு வைரல் ஆக்கி விடுவாங்க. திரையுலகில் இருக்கக்கூடிய பல பேர் காக்கா பிடிக்கிறதுக்காக நடிகை கிட்டே ஃபோன் போட்டு சூப்பரான ஃபோட்டோங்க, செம்ம வீடியோங்க அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சமீப காலமாக நம்பர் நடிகையை தொடர்ந்து அப்டேட்டுகளாக வெளிவிட்டுட்டே இருக்கார். ஆனால் யாருமே கண்டுக்கவே இல்லை, சீண்ட கூட இல்லை. ஸோ இதனால் மனதளவில் ரொம்பவே அப்செட் ஆகிருக்காராம் நம்ம நடிகை. ஸோ கல்யாணமான டாப் ஹீரோயின்கள் கமிட் ஆகிட்டாலே பல ஹீரோக்கள் முதல் தயாரிப்பாளர்கள் வரை நடிகையோடைய கிரேஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கமிட் இல்லைனா கல்யாணமானாலே. ஸோ அது எழுதப்படாத ஒரு விதி. அதில் நான் அண்ணன் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம 9 நடிகை இந்த வேலையை பார்த்தாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்லேயே இல்லை, நான் உடச்சி காட்டேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ நம்பர் நடிகை நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஸோ உடைக்கிறன்ற பேரில் போய் அதில் பாதாளத்தில் விழுந்துட்டாங்க. ஸோ மாசு அந்த கிரேஸு எதுவுமே இப்போது நடிகையை சுற்றி இல்லவே இல்லை. அதுக்கான காரணம் தொடர் தோல்விகள் தான். நடித்த எல்லா படமும் ஃப்ளாப்பு. ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள்லேருந்து ஹீரோஸ் கூட சேர்ந்து நடிக்கிற படங்கள் வரை எல்லாமே ஃப்ளாப்பு. ஸோ நம்பர் நடிகைக்கு பெரிய மார்க்கெட் இருப்பதாக ஒரு டைரக்டர் கொடுத்த பில்டப் காரணமாக அதிக பட்ஜெட்டில் படத்தை எடுத்துகிட்டு வராரு ஒரு தயாரிப்பாளர் இந்த நடிகையை வச்சு. ஸோ பண்டிகை தினத்தை முன்னிட்டு வெளியான நம்பர் நடிகையோடைய பட அப்டேட்டு அந்த வரவேற்பு இல்லாமல் இருப்பதை பார்த்து அப்படி ஆடி போயிட்டாராம் அந்த ப்ரொடியூசர். ஆனாலும் அந்த படத்தினோட இயக்குனர் டீசர் இல்லைனா ட்ரெய்லர் வெளியாகும்போது பாருங்கள், நம்ம படத்தை பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வராராம். வேறு என்ன பண்ணுறது, பணத்தை போட்டு எடுத்தாச்சு, இப்படியா இருந்தாலும் ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். டாப் நடிகர்களுடன் இணைஞ்சு நம்பர் நடிகை நடித்துள்ள படம் சீன்கள் வெளியானால் போதும், அதுவும் பெரிதாக வரவேற்பு வரவே இல்லையா. மேலும் சமீபத்தில் ஃப்ளாப் படங்களை கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு யங் ஹீரோவோட நடித்த இந்த நடிகை அந்த படத்திற்கு நிச்சயம் ஹைப்பு உருவாகும், என்ன இந்த சின்ன பையன் கூட போய் நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரியான கலவையான பேச்சிலே வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சி எதிர்பார்க்கப்பட்ட நடிகையுடைய எல்லா கனவுமே அப்படியே குப்பை தொட்டிக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். யாருமே கண்டுக்கலையா அப்டேட்டை. ஸோ இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிருக்கிறாரு. ஸோ எது எப்படியோ முன்னாடி இருந்த கர்வம், அந்த ஆணவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ எதையாவது பண்ணி சில விஷயங்களை பண்ணி ரசிகர்களை திரும்ப கவரணும், அதுக்கு கவர்ச்சியை கையில் எடுத்தாலும் தப்பில்லை அப்படின்ற நிலைமைக்கு நம்பர் நடிகை வந்துட்டார். ஸோ நம்பர் நடிகைன்னு சொல்லிகிட்ருக்கோம், யாருன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நம்ம நயன்தாரா தான். ஓவர் சீன் போடக்கூடிய ஒரே நடிகை நயன்தாரா தான். இப்படி கவர்றதுக்காக, ரசிகர்களை கவர்றதுக்காக ஏதாச்சும் திரும்ப கவர்ச்சியில் இறங்கி இல்லைனா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் ஏதாவது பேசி திரும்ப லைம்லைட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி நயன்தாரா பார்த்துட்ருக்குறாங்க. எது பண்ணாலும் இதுக்கப்புறம் இட்லியோ பருப்போ எதுவுமே வேகாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. நயன்தாராவுடைய இந்த விஷயத்தை பற்றி, அவங்க எடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய நடிகையோடைய கவலைக்கிடமான நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்ச்சியான ஃபோட்டோஸ், கவர்ச்சியான வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க, தெரிக்க விடுவாங்க. ஆனால் உங்களுடைய படத்தை போய் நேரில் பார்ப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இருந்தாலுமே நயன்தாரா மாமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. நானும் அதில் ஒருத்தன். ஸோ இப்போ இந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியும், நயன்தாராக்கான கவர்ச்சியான வயகரா ஃபேஸ் இருக்குது அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் படங்கள் ஓடாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.